ஹாய். எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஹைதராபாத்தி பிரியாணியும் அப்புறம் வந்து மட்டன் கிரேவியும் சண்டே ஸ்பெஷல் இவ்வளோ தான். ஸோ எப்படி பண்ணுறேங்கிறத என் ஸ்டைலில் எப்படி பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன். வீடியோவில் வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து இப்போ வேக வச்சிட்ருக்கேன். இது வந்து பிரியாணி அரிசி பாஸ்மதி ரைஸு வேக வச்சிட்ருக்கேன். இது வேகிற வரைக்கும் நான் வந்து வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்போ கட் பண்ண போகிறேன். ஓகே, இதுக்கு வந்து தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வந்து மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நான் காட்டுறேன் பேஸ்ட் மாதிரி. இது வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மேலே இருக்கும். கீ ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இது நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த மசாலா ஐட்டம்ஸை ஆட் பண்ணி நம்ம வீட்டி போட்டுக்கணும். அடுத்து ஆனியனை போட்டு நல்லா கருக விடணும். அப்போ தான் வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு இருக்கும். எவ்வளோ ஹை ஃப்ளேமில் வச்சு இதை கருக வைக்க முடியுமோ அவ்வளோ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கருக வைக்கணும். மட்டன் கிரேவிக்கு வந்துட்டு ஆயில், மட்டன் கிரேவி சைட் பை சைடு ரெடி பண்ணிட்டோன்னா டக்குன்னு வேலை ஆயிரும். ஸோ அதனால் மட்டன் கிரேவி சேம் ப்ராசஸ் தான் இதுக்கும். இதில் வந்துட்டு மட்டனுக்கு கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஆனியனையும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஆனியனை ஃபஸ்ட்டு கிண்டிட வேண்டியதான். இதில் கொஞ்சம் வந்து புதினா நிறைய செஃப்லாம் கிடையாது, இதெல்லாம் கொஞ்சம் தான் தெரியும். இந்த அளவுக்கு நல்லா கருகணும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் டேஸ்ட் வரும். இப்போ வந்து இந்த பிரியாணியோடதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிண்டி விடணும். கையிலலாம் தெரிஞ்சுது எப்படி தான் நம்மளால இத்தனை வருஷமாக சமைச்சு போட்டாங்களே தெரியுது. இது நல்லா ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணணும். வச்சுருவோம் ஸ்மெல் வர வரைக்கும் வெயிட் பண்ணி. இப்போ வந்து தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணி போகிறேன். தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். அவ்வளோதான் மேட்ரு. நல்லா வதக்கி நல்லா ஆவிலே சிக்கனை வேக வச்சிடணும். மட்டன் கிரேவிக்கு வந்து இப்போ மட்டனை சேர்க்க போகிறேன். ஆல்ரெடி வந்து குக்கரில் வேக வச்சுட்டேன். அந்த மட்டனை இதில் ஆட் பண்ணிட்டேன். இதில் இருக்க தண்ணி தேவைப்படும், ஏன்னா இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஆட் பண்ணிக்கலாம் வேக வைக்கிறதுக்கு. போட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்துட வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் தனியா பவுடர், மல்லித்தூள். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதான் 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு. அடுத்து வந்து மட்டன் மசாலாவுக்கானமே மசாலா கரைச்சிருச்சு. இங்கே வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி ஆச்சி சிக்கன் ஆச்சியில் அப்புறம் வந்துட்டு சக்தியில் இதெல்லாம் கிடைக்காது. இந்த மாதிரி எவரெஸ்ட்டு மம்தா அந்த மாதிரி தான் கிடைக்கும். சுமாராக தான் இருக்கும். பட் இதில் தான் செஞ்சாங்க வேறு வழி இல்லை. மட்டன் மசாலா ஒரு பாக்கெட்டை போட்டு வச்சு ஒரு ஸ்பூன் போடுறேன். பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். ஓகே, உப்பு போட்டாச்சு. நீங்கள் தண்ணி இருந்துச்சுல்ல, இதை வந்து இதில் சேர்க்க போகிறேன். சேர்த்தாச்சு. நல்லா ஒரு கிளறிட்டு இதை போட்டுற வேண்டியதான்.
கடைசியாக இதில் வந்து தேங்காய் சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் கிரேவி வந்து கெட்டியாக வந்துடும். ஸோ அது வரைக்கும் இது வேக போய் இதில் வந்துட்டு சிக்கனை சேர்க்க போகிறோம். கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். கரண்டி உப்பு, சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாகவே போட்டுட்டு கடைசியாக வந்து பத்தலைன்னா டேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து வரமிளகாய் தூள். எங்கள் புள்ள வந்து காரம் சாப்பிடாது, நல்ல கம்மியாக காரம். அடுத்து வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலாவே சேர்த்துட்டு அடுத்து ஃபைனலாக தனியாவை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது ரெடி. நல்லா வதக்கிட்டு பெரிய செஃப்லாம் கிடையாது நான். எனக்கு வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் இங்கே சாப்பிட்டுருக்கேன். அவ்வளோதான். சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் மேட்டர். தயிர், வீட்டு தயிர் தண்ணியை உடச்சிட்டு தயிர் ஊற்றி கொத்தமல்லி சேர்க்குறேன். அதுக்கப்புறம் புதினா முன்னாடியே சேர்த்துட்டேன், பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி சேர்க்குறேன். நல்லா ஃப்ளேவர் வரும். மட்டனில் வந்து நான் தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன். இந்த தேங்காய் பேஸ்ட் வந்து இதை சேர்த்துக்கிறேன். மட்டனில் வந்து தேங்காய் சேர்த்து சுண்ட வைக்கணும். நம்ம ஸ்டைலில் சொன்னோம்னா சுண்ட வைக்கணும். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. காரம் எப்படி இருக்கு? காரம் ஓகே. தின்னு பார்த்தா தான் தெரியாது என்ன எப்படி இருக்கு. இப்போ நக்கி பற்றி தெரியலையா? ஓகே பரவாயில்ல. கிளம்புறேன். வன்னிக்கா உனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்குதா? அவ்வளோதான். இதை தூவி ஒரு பெரட்டி ஆஃப் பண்ணி வச்சிட்டோன்னா மட்டன் கிரேவி ரெடி. இதில் வந்து இந்த சிக்கனில் வந்துட்டு இந்த பாஸ்மதி ரைஸை மிக்ஸ் பண்ணால் அப்படியே மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ண வச்சுட்டு மூடி வச்சிடணும். ஸோ மிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபுட் கலர் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபுட் கலர் வந்துட்டு லைட்டாக டெக்கரேட் பண்ணணும் போட்டு. அப்படியே ஒவ்வொரு ரைஸ்லேயும் இது இறங்கி ரைஸில் வந்துட்டு எட்ஜில் மட்டும் அது ஒரு மாதிரி கலராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா அட்ராக்ட். வந்து மல்லி இலை போட போகிறேன். அதை அப்படியே கட் பண்ணி சின்னதாக போட்டுட்டு அவ்வளோதான். டெக்கரேஷன் பண்ணி நல்லாயிருக்கும் நல்லா இல்லையோ சாப்பிட வேண்டியதான். அடுத்து ஃபைனலாக கீ. இது வந்து ஹோம்மேட் கீ நானே பண்ணேன். இந்த கீ எடுத்து லைட்டாக அங்கங்கே தொளிச்சு விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடணும். நான் டெக்கரேஷன் பண்ணது இப்படி தான் இருக்குது. இப்போ இதை வந்துட்டு அப்படியே மூடி வச்சிட்டோன்னா இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்துட்டு தம்முலே வேகணும். வந்துட்டு இந்த பெல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஐயோ, பெல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் மூடி போட்டு விசில் வச்சிடணும். வெந்துருச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகேவா? ஓப்பன் பண்ண முடியல, சுற்றிக்கிட்டே கிடக்குது. ஸோ வந்து கலர்ஃபுல்லான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் இதை நல்லா கிளறி கொடுத்துட்டு ஜென்டலாக கிளறிட்டு இதை சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். ஒரு வழியாக சமைச்சு முடிச்சாச்சு. இனிமேல் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.